ஏன் எதுக்கு எல்லா செலவும் அதுக்கு நீங்க தானே பாக்குறீங்க? அப்புறம் என்னவா அந்த 1000 ரூபாய் எதுக்கு அதுக்கு? அக்கா அது நேத்து நைஸா என்கிட்ட வந்து இதா ரேஷன் கடையில போடுறாங்களா 1000 ரூபாய் அதை குடுமா எனக்கு கை செலவுக்கு ஆகும்ல அப்படின்னு சொல்லுதுக்கா. நீ என்னடி சொன்ன அதுக்கு? நான் என்னத்த சொல்ல அதுகிட்ட. சரி அப்ப நீங்களே ரேஷன் கடைக்கு போய் லைன்ல நின்று 1000 ரூபாயும் புகை சாமானியும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது போய் வாங்காதான் வரிசையில நின்று மயக்கம் வருமா, தலை சுத்துமா, கால் வலிக்குமா. நான் போய் வாங்கி வந்து தரமா அதுக்கு காசு 1000 ரூபாய. சும்மா தானே வீட்டுல இருக்கு. எத்தனை எத்தனைய போட்டு வாசலே துப்பிட்டு கிடக்குது, போய் வாங்க வேண்டியதானே நின்று. ஆமா அதுக்கு வேற வேலை என்ன? ஊர் போற நீ எங்க யார் வீட்டுல சண்டை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதானே போய் நிக்குது. சரிக்கா நாளைக்கு போய் வாங்குவோம் பொங்க சாமான. அப்புறம் போகவே முடியாது, பொங்க வேலை வேற வீட்டுல நிறைய இருக்குக்கா, அதை வேற பார்க்கணும். ஆமா எல்லா வீட்லயும் பொங்கலுக்கு வெள்ளையை அடிச்சிட்டாங்க, நாம தான் இன்னும் ஒண்ணும் பண்ணாம இருக்கிறோம். இப்படி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தா எப்படி வீட்டு வேலை நடக்கும்? வாங்க போவோம் வீட்டுக்கு. சரி வாங்க போவோம், எல்லாரும் போய் பொங்க வேலையை பார்ப்போம்.